வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறுதானிய வகை உணவு தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சோள பாப்கார்ன். இந்த வெள்ளை சோள பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் இது ஆரோக்கியம்தான். இப்போ இந்த வெள்ளை நிற பாப்கார்ன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை சோளம். வெள்ளை சோளம் நீங்கள் 200 கிராம் எடுத்துக்கோங்க. நெய் 2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வெள்ளை சோள பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு குக்கரில் அடுப்பில் வச்சு இந்த சோளம் இருக்கு இல்லைங்களா, இந்த சோளம் அதில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எதுவுமே இதில் ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே 5 நிமிஷத்தில் அப்படியே பூ மாதிரி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அப்படியே அந்த வெள்ளை சோளம் வர ஆரம்பிச்சிடும். இப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் அதோட ஒன்றா நெய், தேவையான அளவு உப்பு, நீங்கள் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்காக நம்ம வெளியில் பேக்கரி ஐட்டம் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றது கண்டிப்பாக உடலுக்கு ரொம்பவுமே கெடுதலான ஒன்றுங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சிறுதானிய வகைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.